ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல ஒரு சின்ன ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்டின்னா, ஒரு நாட்டோட அரசர் ஒரு சின்ன அறிக்கை விடுறாரு. என்ன அப்டின்னா, "நீங்க என்னோட ஆட்சியில ஒரு 5 வருஷம் நீங்க ராஜாவா இருந்துக்கலாம். ஆனா, அந்த ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள நான் பக்கத்துல உள்ள தீவுல கொண்டு போய் விட்டு வந்துருவேன்" அப்டிங்கிறாரு. அந்த பக்கத்துல உள்ள தீவுல கொடூரமான விலங்குகள், விஷமுள்ள பாம்புலாம் நெறைய இருக்குது. அதனால யாரும் பயந்துகிட்டு அந்த இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வாரேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் 5 வருஷம் ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்ச உடனே அவர அந்த தீவுல கொண்டு போய் விட போறாங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே போறாரு. அப்புறம் எல்லா மக்களும் பார்த்துட்டு கேட்கறாங்க. "நீ என்ன அங்க போய் அந்த கொடூரமான தீவுல போய் உன்னை விட போறாங்க. ம். நீ சிரிச்சுக்கிட்டே போறியே என்ன?" அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு. அதாவது எனக்கு 5 வருஷம் ஆட்சி காலம் இருந்துச்சு. அதுல என்ன பண்ணேன் அப்படின்னா, மொத 2 வருஷத்திலே இங்க உள்ள படை வீரர்கள்லாம் அனுப்பி, அங்க உள்ள அ விஷமுள்ள பாம்புகள், அப்புறம் விலங்குகள் எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன். அப்புறம் அடுத்த 2 வருஷம் என்ன பண்ணேன்னா, இங்க உள்ள வீரர்கள்லாம் அனுப்பி, அங்க விவசாயம் பண்ணி, அ அந்த நாட்ட அந்த இடத்த உன்னோட செழிப்பான இதா மாத்திட்டேன். அதுக்கு அடுத்த வருஷத்துல ஒரு பெரிய அரண்மனை கட்டி, அங்க நான் இங்க சில மக்கள் அங்க கொண்டு போய் நான் குடியிருக்க வச்சுட்டேன். இப்ப எனக்கு என்ன வேலை அப்டின்னா, நான் அங்கேயும் போயி ஒரு ராஜாவா அமர்றது தான் என்னோட வேலை. வேற இந்த இந்த ஸ்டோரிலருந்து என்ன தெரியுது அப்டின்னா, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, அதுல உள்ள நன்மைய தான் பார்க்கணுமே தவிர, தீயத பார்த்தோம் அப்டின்னா, நம்மளால எதுலயுமே ஜெயிக்க முடியாது. அதனால எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அத நமக்கு ஏதுவானதா மாத்த பாருங்க. ஓகே, நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.